ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எஸ்பிஓட பைமோட்டோட ரிஜிஸ்ட்ரேஷன் இன்ஸ்டால், அடுத்து கூப்பன் எப்படி அப்ளை பண்ணுறது, கூப்பன் சேல் இப்போ ஸ்டார்ட் ஆகிட்டு எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாம் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். எந்த மாதிரி ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் யாராவது உங்களை சேர்த்து விட்ருப்பாங்களா, அவங்ககிட்ட லிங்க் வாங்கிக்கோங்க. உங்கள் டவுன்லைன் அப்படின்பாங்க, டவுன்லைனர். ஸோ அவங்க உங்களை சேர்த்து விட்டவங்க மேலே உள்ளவங்க அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அவங்கள்ட்ட இன்வைட் லிங்க் வாங்கிக்கோங்க. குரூப்பில் இருப்பீங்க, நோட்டீஸ் போர்டில் இருந்தால் உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்ககிட்ட லிங்க்கு வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆப்புக்கு ரிஜிஸ்டர் பண்ணணும். அது நான் எப்படின்னு காட்டுறேன். இப்போ உங்களுக்கு மேலே உள்ளவங்க எனக்கு எஸ்பி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் எஸ்பிஓட இன்ஸ்டா இல்லைனா ஃபேஸ்புக், நீங்கள் எஸ்பிஓ லாகின் பண்ணி வரும்போது இந்த மாதிரி பேஜ் வரும்ல. இதில் இன்ஸ்டாகிராம் இல்லைனா ஃபேஸ்புக் பேஜில் போஸ்ட் இருக்கும். ஓகேவா, அந்த போஸ்ட்டில் எம்ஐடி ஒரு இது கொடுத்துருப்பாங்க, ஒரு கோடு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை போட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஓகே, இப்போ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போது உங்களுக்கு மேலே உள்ளவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். லிங்க் அந்த குரூப்பில் அவங்க ஷேர் பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பைமோட் ஸ்மார்ட், அதுக்கப்புறம் யூஸ் ரெஃபரல் கோட் 00 IP, இது கோடு. ஓகேவா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். அதை வச்சு நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் போகும்போது டைரெக்டாக ஆப் ஓப்பன் ஆகும். நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். ஆப் லோட் ஆகும். ஓகேவா, கிளிக் பண்ண பிறகு ஆப் லோட் ஆகும். இதில் உங்களுக்கு என்ன பண்ணணும்னா, அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ண சொல்லும். ஓகேவா, லாகின் பண்ண சொல்லும். நம்ம சைன்அப் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ அதனால் நீங்கள் மேலே இருக்க 3 கோடு இருக்கும் பாருங்கள், பார் சொல்லுவாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கீழே சைன் இன்னு இருக்கும். அது சைன்அப் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போகணும். சைன்அப் லாஸ்ட் இருக்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் வரும். ஓகேவா, இதை நீங்கள் இப்போ ஃபில் பண்ணணும். உங்களோட நேம், நீங்கள் எஸ்பிஓவில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதே கொடுக்கலாம். ஸோ நான் இப்போ டிஜேன்னு ஒரு நார்மலாக கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் நேம் என்டர்டைன்மெண்ட்ங்கிறது கொடுத்துருக்குறேன். ஓகேவா, ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு உங்களோட நேமு, லாஸ்ட் நேம் உங்களுக்கு இல்லைனா இன்சியல் என்னதோ அதை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மெயில் ஐடி. ஸோ மெயில் ஐடி நீங்கள் கூப்பன் சேலுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்களா, ஸோ அந்த மெயில் ஐடியே கொடுத்துக்கோங்க. இல்லை எஸ்பியில் என்ன மெயில் ஐடி கொடுத்துருக்காங்களோ அதை கொடுத்துருக்கோங்க. ஸோ மறக்காமல் அதை கொடுத்துருங்க. நான் உங்களுக்கு காமிக்கல. ஓகேவா, ஜிமெயில். ஓகேவா, அதுக்கடுத்து ஒரு பாஸ்வேர்டு நீங்கள் சும்மா க்ரியேட் பண்ணணும். நான் ஒரு ஸ்ட்ராங் பாஸ்வேர்டாக நீங்கள் ஒரு 888 ஒரு 6 நம்பர் கொடுத்துக்கோங்க. அது உங்களோடது. இல்லைனா உங்களுக்கு ரெகுலராக நீங்கள் ஃபோன் நம்பரோ இல்லை இது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பாஸ்வேர்டு கொடுத்துருப்பீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. இந்த ரெஃபர் கோடு தான் முக்கியம். இதில் நீங்கள் யார், இப்போ நீங்கள் உங்களுக்கு மேலே இன்ட்ரடியூசர் இல்லை, உங்களை சேர்த்து விட்டவங்க இல்லை, அவங்க அமௌண்ட்டு வச்சு ரீஃபண்ட் வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் எஸ்பிஓட இதில் இன்ஸ்டாவில் இருக்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட அந்த லிங்கை கிளிக் பண்ணி வரும்போது மேலே ஒரு கோட் இருக்கும் தெரியுமா, அந்த கோடை வாங்கிக்குவோம். 00 IP சொல்லியிருந்தேன்னா, ஸோ அந்த இதை நீங்கள் போட்டு சைனப் கொடுத்துருங்க. சைனப் கொடுத்தோன்னே சைனப் ஆகி சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிறது வந்துடும். ஓகேவா, ஸோ இப்போ நான் உங்களுக்கு இது நான் ஆல்ரெடி பண்ணிட்டதுனால நான் சைனப் கொடுத்தா வராது. ஸோ சைனப் கொடுத்துறேன். அடுத்து சைன்இன் பண்ணணும். இப்போ சைனப் பண்ணியாச்சு. இங்கே கொடுத்து சைன்இன். ஸோ இதில் நீங்கள் உள்ளே போய் போகணும். அந்த பாஸ்வேர்டு அந்த இமெயில் ஐடி கொடுத்து போகணும். ஸோ அப்படி போய்க்கோங்க. உள்ளே போய்ட்டு நான் காட்டுறேன். இல்லை அப்படின்னா இந்த அக்கௌண்ட் போட்டிங்கன்னா நம்பர் வரும், ஈஸியாக உள்ளே போயிடும். நம்பரை கொடுத்தா ஓடிபி வரும். ஓடிபி ரெண்டுமே ஈஸி தான். ஸோ உங்களுக்கு எப்படி விருப்பம் இருக்கோ அப்படி போய்க்கோங்க. நான் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டேன், உள்ளே போய்க்கிட்டேன். ரிஜிஸ்டர் பண்ண பிறகு மறுபடியும் ஒரு லோட் ஆகி உங்களுக்கு வந்துடும். ஓகேவா, அதுக்கப்புறம் நீங்கள் அக்கௌண்ட்டை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காட்டிடும். என் நேமுக்கு ஜோன் சலமோல். இந்த இருக்கா BM 2025 இருக்கா, இதுதான் என்னோட கூப்பன் சேல் பண்ணுறவங்களோட கூப்பன் ஐடி, ப்ரொஃபைல் ஐடி. ஓகேவா, இதை காப்பி பண்ணிக்கோங்க.
ஓகேவா. அப்படி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா காப்பி வந்துடும். அப்படி காப்பி கொடுத்துக்கோங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, இதை காப்பி பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கீழே டவுன்லைனில் இருக்காங்களோ, இல்லை நீங்கள் அடுத்த வீடியோலையோ, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் இந்த இதில் ஷேர் பண்ணணுமா, இன்வைட் கொடுங்க. இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் இதை கொடுத்தீங்கன்னா 00 இந்த ஐபி வருதா, ஷேர் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்தீங்கன்னா இது வந்து ஷேர் ஆயிரும். ஓகேவா. நீங்கள் இன்ஸ்டாவில் அனுப்புறீங்களா, டெலிகிராம்லையா, எல்லா இதுவுமே உங்களுக்கு வந்துடும். இதை காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. இதுதான் கோடு, இதையும் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஒரு காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, இவ்வளோ தான். பை மோட் வந்து ஈஸியாக நம்மளுக்கு பண்ணிடலாம். இப்போ வந்து கூப்பனை வந்து எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, உங்கள் எஸ்பிஓவோட சைட்டுக்கு வந்து லாகின் பண்ணி வந்துக்கோங்க. ஓகேவா, அங்கே வந்து கூப்பன் சேல் ரெக்யூஸ்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். கூப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து பை மோட்டில் ஒரு இமெயில் ஐடி கொடுக்க சொன்னேன் தெரியுமா, நான் டிஜே கொடுத்துருந்தேன், என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருந்தேன். உங்களுக்கு நீங்கள் என்ன கொடுத்துருந்தீங்களோ அந்த இந்த இமெயில் ஐடி அங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேவா, இந்த இடத்துல. அதுக்கப்புறம் பை மோட் ஃபோன் நம்பர், இந்த இதில் வந்து உங்கள் பை மோட்டுக்கு ஒரு ஃபோன் நம்பர் நீங்கள் கொடுத்துட்டு சொன்னீங்களா, அந்த நம்பரை அப்படி போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம காப்பி பண்ணதை இங்கே கொடுத்துட்டு அந்த BM20 வந்து தெரியுமா, அந்த இதை காப்பி பண்ணி இதில் கொடுத்துருங்க. ஓகேவா, கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா, சப்மிட் கொடுத்தா சக்ஸஸ்ஃபுல் சப்மிட்டுன்னு வந்துடும். அவ்வளோதான் ப்ரோ. ஓகேவா கைஸ், இதான் சிம்பிளாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் பேக் வந்துட்டு மறுபடியும் உள்ளே போனால் கூப்பன் சேல் ரெக்வெஸ்ட்டுக்குள்ளே போனால் எரர்னு தான் வரும். ஸோ அவ்வளோதான், உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகிட்டுன்னு தான் அர்த்தம். ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ முடிஞ்சுது, இவ்வளோ தான். ஓகேவா, இதில் எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுறேன். கீழே லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அடுத்து வந்து இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. கொஞ்சம் நிறைய பேத்துக்கு புரியலை, நிறையவே டவுட்டு கேட்டிருந்தீங்க. அது எப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ வேணுங்கிறவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் காணுவோம். தேங்க்யூ.